சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. ஆமேன். இந்த வார்த்தை மூலியமாக தான் கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அதாவது கர்த்தர் இப்படி எப்படி சூலேமித்திக்கிட்ட இப்படி பேசினாரோ பாருங்களேன். இந்த வார்த்தையை, என் நேசர் என்னோடே பேசி, இந்த ஒரு நிலைக்குள்ள நான் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்ம கூட ஒவ்வொருவரோடு கூடவும் இப்படி பேச விரும்புகிறார். அவர் நம்ம கூட பர்சனலாக அப்படி பேச விரும்புகிறார். ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். நம்ம நினச்சிடக்கூடாது ஆண்டவர் பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட தான் பேசுவார், ரொம்ப ஜெபிக்கிறவங்கள்ட்ட தான் பேசுவார், ரொம்ப அவரை துதிக்கிறவங்கள்ட்ட தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்கிறோம், ஒரு கணக்கு அவரை பற்றி போட்டு வைத்து கொள்ளுகிறோம். அவர் அவருக்காக ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட தான் பேசுவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக மாறின ஒவ்வொருவர்கிட்டையும் இப்படித்தான் பேச விரும்புகிறார். எப்படி பேச விரும்புகிறார்? என் நேசர் என்னோடே பேசி, உங்களோட தனிப்பட்ட விதத்தில் தேவன் பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பழகி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, எப்படி பழக முடியும்? எப்படி அவர் சத்தத்தை கேட்க முடியும்? எப்படி அவர் பேசுறதை இப்படி உணர முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நேசர் என்னோடே பேசி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவரை நீங்கள் நேசிக்க துவங்கும் போது அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட பேசுவார். ஒவ்வொரு நொடியும் உங்களோட பேச வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களோட பேசி நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் தொழிலை நடத்துவார், உங்கள் வேலையை நடத்துவார், உங்கள் குடும்ப உறவுகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு கற்றுக் கொடுப்பார். எல்லாவற்றையும் பேசி அழகாய் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய காரியங்களே உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார், உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போ அவர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிற நேசம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் போதும். அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். அதுதான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அவர் உங்கள் கூட பேசுவதற்கு. நீங்கள் அவரை தேவைக்காக தேடாமல் அவருக்காக அவரை நீங்கள் தேடி பாருங்களேன். அவரை நேசித்து அவரை தேடி பாருங்களேன். அவர் நிச்சயமாக உங்ககிட்ட பேசுவார். ஆனால் நம்மளுக்கு எப்படி எதிர்பார்ப்பு போயிடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய தேவைகளை சொல்லி அவர்கிட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அநேக தடவை என்ன செய்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவர் நம்ம கூட பர்சனலாக பேசணும்னு எதிர்பார்க்கிறார். இப்படி ஒவ்வொருவர்கிட்டையும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகிட்டையும் தேவன் இப்படித்தான் பேச விரும்புகிறார். அப்போ உங்ககிட்ட இப்படித்தான் பேச விரும்புகிறார். அதனால தான் இந்த மெசேஜை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நேசிக்க முடியலையா அவரை? ஒன்றுமே இல்லை, அதுக்கும் கிருபை அவர் தான் கொடுக்கணும். ஆண்டவரே நான் உங்களை நேசிக்க விரும்புகிறேன், எனக்கு உண்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, பர்சனலாக என்னோட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் இப்படியாய் பேச ஆரம்பிப்பார். பல காரியங்களை பேசுவார். அவர் எதை பேசுவாருன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் பல காரியங்களை, பல ரகசியங்களை உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, முதல்ல உங்களை பற்றியே உங்ககிட்ட சொல்லுவார். அதுதான் உண்மை. அவர் உங்களை அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கே உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாது. எனக்கு என்னைய பற்றி ஃபுல்லாக தெரியாது. பட் அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தார்னா உங்களை பற்றியே உங்ககிட்ட நிறைய பேசுவார். அடுத்ததாக உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுவார், உங்கள் காரியங்களை குறித்து பேசுவார். நீங்கள் எந்த வழியில் போகணும், எப்படி போகக்கூடாது, எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, எல்லா காரியங்களையும் அழகாய் பேசி அன்பாய் அரவணைத்து உங்களை நடத்துவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை அதிகமாக நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க, என்னோட டெய்லி பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடும் இப்படியாய் பேசி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு பேச விரும்புகிற தேவனாய் இருக்கிற
இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இப்படியாய் பர்சனலாக நீர் பேசி ரகசியங்களை வெளிப்படுத்தி நடத்த ஆவலுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதிகமாய் நேசித்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கிருபையை கொடுங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த நாளில் பர்சனலாக பேசி நீர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.